பழமையான சோழர் பேரரசின் மன்னர். ஆற்றல், திறமை, நீதியால் புகழ் பெற்றவர். ஆனால் இன்று நோயின் கயிறு அவரை கட்டுப்படுத்தியுள்ளது. அரண்மனை கவலையில் நிரம்பியிருந்தது. மகாராணியும் இளவரசர் மனோகர சோழனும் கவலையில் இருந்தனர். மருதுவரே, என் தந்தையின் நிலை இவ்வளவு மோசமா? எதுவும் செய்ய முடியாதா? இளவரசே, நம் நாட்டின் மருந்துகளால் அரசனின் வியாதியை குணப்படுத்த முடியாது. ஒரே நம்பிக்கைதான் உண்டு, அது அமிர்தப்பூ. அமிர்தப்பூ? அது எங்கே கிடைக்கும்? நான் இப்போதே போய் பறித்துக் கொண்டு வருகிறேன். அது எளிதல்ல இளவரசே. அந்த மலர் நம் தேசத்தில் இல்லை. அது தொலைந்து போன கிழக்கு உலகின் பழமையான நாட்டில்தான் வளரும். அங்கு செல்லும் பாதை ஆபத்தானது. காட்டுமிராண்டிகள், கடும் புயல்கள், மர்ம காவலர்கள். உயிரோடு திரும்புவது அரிது. மருதுவரே, என் தந்தையின் உயிரை காப்பாற்ற உயிரை பணயம் வைக்க வேண்டியிருந்தாலும் நான் தயங்க மாட்டேன். அந்த மலரை எப்படியும் கொண்டு வருவேன். இளவரசே, உங்களின் தைரியமே அரசனின் உயிர். இந்த பயணத்தில் தெய்வமும் உங்களுடன் இருக்கும். அந்த மலரை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் சோழன். நான் மலருடன் வருவேன். இது சத்தியம். காட்டின் இளவரசனும் காட்டுராஜா மகனுமான கடம்பன் வந்தான் அரண்மனைக்கு. மனோகரா, உன்னை தனியாக அனுப்ப முடியாது. இந்த சாகசத்தில் நான் உன்னோடு இருப்பேன். நன்றி நண்பரே. உன்னோடு இருந்தால் எந்த ஆபத்தும் வராது. கடல் கடக்கவும் காட்டையும் கடக்கவும் தயார். பழமையான சோழர் பேரரசின் இளவரசன், தந்தையின் உயிர் மீட்கும் பொறுமையும் தைரியமும் கொண்ட மனோகர சோழன், அவரது நெருங்கிய நண்பர் காட்டின் அரசன், துணிவும் வீரத்தும் கொண்ட கடம்பன். இவர்கள் இருவரும் இணைந்து உலகின் மறைந்த பகுதிகளில் இருந்து அறிய அமிர்த பூ மலரை பெற ஒரு மகா சாகசத்திற்கு தயாராகிறார்கள். காடுகள், மலைகள், கடல் வழிகள், எந்த ஆபத்தும் அவர்களை தடுப்பதில்லை. கடல் அலைகள் மெதுவாக அடித்து வணிகக் கப்பல்கள் தூரத்தில் தோன்றுகின்றன. மனோகர சோழனும் கடம்பனும் துறைமுகத்துக்குச் செல்கின்றனர். ஒரு காவலர் நுழைவாயிலில் நிற்கிறார். காவலர் கைகளை உயர்த்தி, துறைமுகம் இப்போது மூடப்பட்ட நேரம். அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது. கடம்பன் மெல்ல சிரித்துக்கொண்டு, நாங்கள் வணிகர்கள் அல்ல, சோழர் அரசன் மனோகரர். அவர் சொந்த கப்பலே இங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. காவலர் அதிர்ச்சியுடன் வணக்கம் செய்து, மனோகர சோழனா, மன்னிக்கவும் பெருமாளே, உடனே கதவை திறக்கட்டும். பரவாயில்லை காவலரே, உன் கடமை செய்வது நல்லது. ஆனால் எங்களுக்கு அவசரம். நாங்கள் நம் வணிக கப்பலில் தங்கம், மணிக்கல் மற்றும் மருந்து பொருட்கள் ஏற்றிச் செல்ல வேண்டும். கப்பல் தயார்தானா? ஆமாம் பெருமாளே, கப்பல் காவேரி பெருமாள் துறைமுகத்தின் வடக்கில் காத்திருக்கிறது. ஆனால் இன்று கடலில் காற்று சற்று தீவிரம். பயணம் சிரமமாக இருக்கலாம். அந்த காவலருடன் சிறு உரையாடலை முடித்துவிட்டு மனோகர சோழனும் கடம்பனும் கடலை நோக்கி மெதுவாக நடந்தனர். கடல் அலைகள் அவர்களின் காலடியில் முத்தமிட்டபடி ஒலித்தன. தூரத்தில் காவேரி பெருமாள் எனும் அவர்களின் கப்பல் அசைந்தாட சூரியன் தங்க ஒளியை வீசிக்கொண்டிருந்தான். அவர்களின் முகத்தில் தைரியம், இதயத்தில் ஒரு பெரிய இலக்கு. அடுத்த பயணம் ஆரம்பிக்க தயாராய் நின்றனர். கப்பல் கடல் நடுவே மெதுவாக முன்னேறுகிறது. இரவு வானில் நட்சத்திரங்கள் மினுங்குகின்றன. மனோகர சோழன் மற்றும் கடம்பன் வரைபடத்தை பார்த்து கொண்டு பேசுகிறார்கள். கடம்பா, வழியிலே நாம் கடக்க வேண்டிய பாதைகள் மட்டுமல்ல, பல சவால்களும் இருக்கின்றன. 4 பெரிய தடைகள். 4 தடைகளாம் அண்ணா? சொல்லுங்கள். ஒவ்வொன்றையும் நாம் கடக்க தயாராக இருக்கிறேன். முதல் தடையாக அடர்ந்த காடு வரும். அங்குள்ள உள்ளூர் மக்கள் வெளிநாட்டவர்களை எளிதாக நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு நம் நோக்கம் நன்மை என்பதை காட்ட அவர்களின் வழக்கம் போல் நாம் இறைச்சி படையல் அளிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நம்மை அனுமதிப்பார்கள். நன்றாகவே இருக்கிறது. அவர்களின் மரபை மதித்து நடந்தால் பாதை திறக்கும். 2வது தடையாக கெமர் இராச்சியம் வரும். அவர்கள் நம் கப்பல் கடந்து செல்ல அனுமதி தரமாட்டார்கள். அவர்களுக்கு தங்கமும் மசாலாவும் கொடுத்து நட்பை ஏற்படுத்த வேண்டும். மன்னா, தங்கமும் வாசனை மசாலாவும் இருந்தால் எல்லோரும் மகிழ்வார்கள். 3வது தடையாக ஒரு சிறிய தீவு இராச்சியங்களுக்கிடையில் போர் நடக்கிறது. அங்கே நாம் இராணுவமாக நுழைந்தால் எதிரியாக கருதுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மருந்தும் வைத்தியமும் கொடுத்தால் இருதரப்பும் நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுவே உண்மையான வீரத்தின் பாதை, போரில் கலக்காமல் அமைதியை ஏற்படுத்துவது. கடைசியாக 4வது தடையாக ஒரு எரிமலை இருக்கும். அது இயற்கையின் கோபம். அதை கடக்க தைரியமும் துல்லியமும் வேண்டும். மனிதனை வெல்லலாம், ஆனால் இயற்கையை மதித்தால்தான் கடக்க முடியும். சரியாக சொன்னாங்க கடம்பா. எவ்வளவு வேகமாக இந்த மலரை எடுத்துச் செல்கிறோமோ அவ்வளவு வேகமாக தந்தையின் உயிரும் மீட்கப்படும்.